நமது வாழ்வியல் ஆரோக்கியம் டெலிகிராம் குழுவில் பயணிக்கும் அனைத்து அடியாருக்கும் இனிய ஆத்ம வணக்கம். சிறப்பு விருதாக வருகின்றிருக்கும் டாக்டர் முத்துக்குமார் ஐயா அவர்கள் நம் குழுவின் சார்பாக வருக வருக என அன்பு வரவேற்கிறேன். இன்றைய வகுப்பு இதய நோய்கள் மனதின் மனம் பகுதி 3 கரூரிலிருந்து. நன்றி ஐயா, ஸ்டார்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். ஐயா சிவகார்த்திகேயன் ஐயா அவர்களுக்கும் இந்த குழுவை சிறப்பாக ஒருங்கிணைத்து அரவணைத்து ஆன்மீக பணி செய்யும் ஐயா சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு மிக இதயம் கலந்த பாராட்டுகள். ஒரு சின்ன கேப் ஆகிப்போச்சு. லாஸ்ட் வீக்கு எலெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு, அதனால எடுக்க முடியல. அதுக்கு முதல் வாரமும் சின்ன வேலை, அதனால குழுவில் உள்ள அனைவருக்கும் முதலில் ஒரு மன்னிப்பு கேட்டுவிட்டு இதய நோய்கள் கண்டினியூஷன் அவங்களை பற்றி இப்போ பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்னாடி ஒரு சின்ன போன கிளாஸோட ஒரு ரிவ்யூ. இந்த மனித உடலில் இதயம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு உறுப்பு. இதயத்தில் மூலியமாக தான் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய எல்லா பாகங்களுக்கும் ரத்தம் சென்றடைகிறது. ஆனா மெயின் காஸ் ஒரு இறப்பு காரணம் இதயம் செயலிழப்பு. அதனால இதயங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால அனைவரும் மிகுந்த பாதுகாப்போடு மிகுந்த எச்சரிக்கையோடு இதயத்தை பாதுகாக்க வேண்டும். இப்போ இந்த வாரம் கிளாஸுக்கு போகும். இதய நோய்கள் அப்படின்னு சொன்னா அது ஒரு 5-6 டைப் இருக்கு. முதல்ல பார்த்தீங்கன்னா ஆன்ஜினாம்பாங்க. ஆன்ஜினானா மார்பு வலிகள். இது வந்து ஆன்ஜினா பெட்ரோலிஸ் அப்படின்னு மெடிக்கல் டேர்ம்ல சொல்லுவாங்க. இதற்கு இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாகவும் இருக்கலாம், கேஸ்ட்ரிக் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாகவும் இருக்கலாம். பெரும்பாலும் இதயம் சம்பந்தப்பட்ட வியாதிக்காகவே இந்த ஆன்ஜைனா பெட்ரோலிஸ் அப்படிங்கிற வியாதி வரும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அன்ஸ்டேபிள் ஆன்ஜைனா. அப்பப்போ வரும், அப்பப்போ போகும். ரெண்டாவது கேட்டகரி. மூணாவது ஹார்ட் அட்டாக். இதுக்கு தான் நம்ம வந்து பெரும்பாலும் முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கணும். ஏன்னா இதெல்லாம் ஃபர்ஸ்ட்ல சொன்னதெல்லாம் கொஞ்ச நாள் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இந்த ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சடனாக வரும். இதுக்கு முன்னாடி அழைப்பு இருக்கு. அதாவது ஹார்ட் அட்டாக் அப்படின்னா சடனாக வரும்னு பார்த்தோம் இல்லைங்களா. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான காரணம், அதாவது சடன் ஸ்டாப்பேஜ் ஆஃப் ஹார்ட், லாஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் ஆஃப் ஹார்ட், செயலிழந்து போகிறது. இதயம் வந்து திடீரென செயலிழந்து போகிறது. அதுக்கு தான் ஹார்ட் அட்டாக் அப்படிம்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அர்த்தீமியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இதயத்துல நம்ம 4 சேம்பர் இருக்குன்னு பார்த்தோம். இது எல்லாமே ஒரு சைக்கிள் மாதிரி. இப்போ ஒரு 4 ஸ்ட்ரோக் இன்ஜின் இருக்கு இல்லையா, அது போல ஹார்ட்லையும் பார்த்தீங்கன்னா
4 ஸ்ட்ரோக் இருக்கும். லெஃப்ட் ஆரிக்கிள், அடுத்தது லெஃப்ட் வென்ட்ரிக்கிள், ரைட் ஆரிக்கிள், ரைட் வென்ட்ரிக்கிள், மறுபடியும் லெஃப்ட் ஆரிக்கிள், லெஃப்ட் வென்ட்ரிக்கிள், மறுபடியும் ரைட் ஆரிக்கிள், ரைட் வென்ட்ரிக்கிள். இது அப்படியே சர்க்கிள் ஆகிட்டே இந்த இது வந்து திரும்பி திரும்ப திரும்ப நடந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் ஹார்ட்டோட ஒரு சைக்கிள், இந்த ஸ்ட்ரோக். இது 4 முடிஞ்சோடனே மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து அப்படியே போயிட்டு இருக்கும். நம்ம பிறந்ததுல இருந்து இறப்பு வரை இதயம் துடித்துக் கொண்டே இருக்கும். இதுல அந்த அதாவது ஒவ்வொரு ஸ்ட்ரோக் வரும்போதும், அதாவது ஒவ்வொரு நிலையிலும் ஹார்ட் ஒரு ஒரு சவுண்ட வந்து வைப்ரேட் பண்ணும். சவுண்ட வந்து குடுக்கும். ஜென்ரலா நம்ம லேப்டாப் அப்படிங்கிற சவுண்ட் சொல்லுவோம். இருந்தாலும் அதையும் நான் அந்த ஹார்ட்ட பத்தி கார்டியாலஜிஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த லேப்டாப் அப்படிங்கிற சவுண்டையே நல்லா டீப்பா படிச்சு, அதுல 4 சைக்கிள் வர்றதுங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க. ஒரு ஸ்டெத்தோஸ்கோப் வச்சு பார்க்கும்போதே, அவங்களுக்கு ஹார்ட்ல என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு மேலோட்டமா ஒரு ஜட்ஜ் பண்ணி பார்த்துரலாம். அதுல வரக்கூடிய மாறுபாடுகள், அதுதான் அர்தீமியா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அப்நார்மல் ரிதம். ரிதம்னா அந்த சவுண்ட். அதனாலயும் மேஜரான ஒரு ஹார்ட் அட்டாக் இருக்கு. அதாவது ஹார்ட் ஃபெயிலியர் ஆகும். அடுத்தது வந்து வால்வுலார் டிசீஸ். நம்ம ஏற்கனவே பார்த்தது போல ஹார்ட்ல ரைட் ஆரிக்கிளுக்கும் ரைட் வென்ட்ரிக்கிளுக்கும் ஒரு வால்வும், லெஃப்ட் ஆரிக்கிளுக்கும் லெஃப்ட் வென்ட்ரிக்கிளுக்கும் ஒரு வால்வும், அதே போல கொரோனரி ஆர்டரியில 2 வால்வும், அயோட்டான்னு சொல்லிக்கிற மகா தமனியில 2 வால்வும், அதாவது ஒரு வால்வும், மொத்தம் 4 வால்வுகள் இருக்கு. அந்த வால்வுல வரக்கூடிய டிசீஸும் ஹார்ட்டை ப்ராப்ளம் பண்ணும். அடுத்தது பிளட் ப்ரெஷர். பிளட் ப்ரெஷர் அப்படின்னா ஹார்ட்டு ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளவு ரத்தத்தை வெளியே தள்ளுது, ஸ்பீடா தள்ளுது அந்த சைக்கிள் அப்படிங்கிறத சொல்றதுதான் பிளட் ப்ரெஷர். இப்போ நம்ம இது ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரோம். ஆன்ஜைனா அப்படிங்கிறது சாதாரண நெஞ்சு வலி. இது ஹார்ட்னாலையும் இருக்கலாம். இது ஒரு அலாரம் மாதிரி ஹார்ட்ல ப்ராப்ளம்னாலையும் இருக்கலாம். ரெண்டாவது இந்த செரிமான கோளாறுகள், கேஸ்ட்ரிக், அதனாலையும் இந்த ஆன்ஜைனா வரலாம். அடுத்தது இன்னொரு மேஜரான ஒரு டிசீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொரோனரி ஹார்ட் டிசீஸ். இதுவும் இப்போ காமனாக எல்லாத்துக்குமே காணப்படுது. இது பார்த்தீங்கன்னா கொரோனரி ஆர்டரி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்டுக்கு பிளட் சப்ளை பண்ணக்கூடிய ஆர்டரிக்கு பேர் ஆர்டரி அப்படின்னா சுத்த ரத்த குழாய். கொரோனரி ஆர்டரி அப்படின்னா ஹார்ட்டுக்கு சப்ளை பண்ணக்கூடிய அதுவும் ஒரு உறுப்பு தானே. அது இயங்கணும்னா அதுக்கும் பிளட் சப்ளை, நெர்வ் சப்ளை இதெல்லாம் வேணும் இல்லைங்களா? அதுக்காக அதுக்கு பேர் அதுக்கு சப்ளை பண்ணக்கூடிய ஆர்டரி. ஆர்டரினா சுத்த ரத்த குழாய். அதற்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா கொரோனரி ஆர்டரி. இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில இப்போ அதிகமா பயப்படுறது பார்த்தீங்கன்னா இந்த கொரோனரி ஆர்டரி ஹார்ட் டிசீஸ். அதாவது இதயத்திற்கு சப்ளை பண்ணக்கூடிய ஆர்டரிஸ்ல அடைப்பு. அடைப்பு அப்படின்னா அதோட உள்வட்டம். குழாய்னா உள்வட்டம் வெளிவட்டம்னு இருக்கு இல்லைங்களா? அந்த உள்வட்டம் வந்து உள்ள அந்த டியூப்ல ஒரு பர்டிகுலர் இடத்துல திக்கனிங் ஆயிரும். திக்கனிங்னா மொத்தமாயிரும். அது அப்படியே மொத்தமாயி வரும்போது என்ன பண்ணும்? அந்த ஓட்டை வந்து கம்மியாயிட்டே வரும். இதனாலேயும் உங்களுக்கு ஆன்ஜைனா வரலாம். அது கம்மியாயிட்டே வந்து என்ன பண்ணும்? ஒரே சமயத்துல வந்து அடைப்பு,
இரத்த குழாய் அடைப்பு அப்படிங்கிறத ஏற்படுத்தும். இது வந்து கட்டி அடைப்பு அப்படின்னா நம்ம கட்டின்னு மட்டும் சொல்லக்கூடாது. இரத்த கட்டி இருக்கு. அது வந்து வேற ஒரு டிசீஸ்ல வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா, கிராஜுவலா மெதுவா அந்த இரத்த குழாய் வந்து பார்த்தீங்கன்னா, சின்னதாயிட்டே வரும். அப்போ நமக்கு என்ன சிம்ப்டம் வரும்னு பார்த்தீங்கன்னா, மூச்சு விடுறது சிரமமா இருக்கும். வேர்த்து போயிரும். ஒரு டிசீனஸ் அதாவது மயக்கமா வர்றது. ஒரு சின்ன தூரம் நடந்தாலே இளப்பு வாங்குறது. இந்த மாரி தொந்தரவுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கொரோனரி ஹார்ட் டிசீஸ் வந்து அந்த லியூமன் வந்து சின்னதாயிட்டே வருது அப்படின்னு நம்ம இசிஜில கண்டுபிடிச்சிடலாம். அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்கேன் எக்கோ இந்த மாரி ஸ்கேன் பார்த்தோம் அப்படின்னா, இத கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு என்ன மருத்துவ முறைகள் அப்படின்னு நான் லாஸ்ட் டைமே சொல்லியிருக்கேன். ஒரு 47 வயசு ஒரு ஆளுங்க. அவங்களுக்கு வந்து ஒரு 5 அடைப்பு உடனடியா ஹார்ட்ட வந்து ஓப்பன் பண்ணி, உள்ள பைபாஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னவங்கள, ஒரு 3 மாச சிகிச்சையிலேயே அந்த 5 பிளாக்கும் கம்ப்ளீட்டா கரைச்சு, மறுபடியும் ஹார்ட் பிளாக் வராத அளவுக்கு உள்ள சூழ்நிலைய ஹோமியோபதி அப்படிங்கிற மருந்துனால நம்ம சரி பண்ண முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த கொரோனரி ஹார்ட் டிசீஸ் வரதுக்கு இன்னொரு காரணம் கேட்டீங்கன்னா, கொழுப்பு. இது வந்து கொழுப்பு கட்டிகள் அடைப்பு, இரத்த கட்டிகள் அடைப்பு, அதிகமான கொலஸ்ட்ரால் உடம்புல தேங்குது அப்படின்னா, அதுவும் இந்த இந்த ஹார்ட்டுக்கு பண்ணக்கூடிய இரத்த குழாய் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சின்னதா தான் இருக்கும். பெருசாலாம் இருக்காது. ரொம்ப மைல்டா தான் இருக்கும். ஒரு 2 எம்எம், 1 எம்எம் அந்த மாரி தான் அந்த உள்வட்டம் இருக்கும். அது ஈஸியா வந்து இப்போ 1 எம்எம், 2 எம்எம்லாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஈஸியா வந்து கொழுப்பு சின்ன சின்ன கடுகு மாரி, அந்த மாரி கட்டிகள் இருந்தா கூட, அதிகமான கொழுப்பு இருந்தால் தான் அது ரத்தத்தில சுத்திட்டு இருக்கும்போது, இந்த சின்ன ரத்த குழாய்க்குள்ள போம்போது பார்த்தீங்கன்னா, அதில போய் அடைச்சுக்கும். அடைச்சிருச்சு அப்படின்னா, அந்த பக்கம் பிளட் சப்ளை போகாது. இதெல்லாம் வந்து கொழுப்பு கட்டிகள், இந்த கொழுப்பு அதிக கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமா இருக்கிறதுனால, இந்த வால்வுலார் டிசீஸ், கொரோனரி ஹார்ட் டிசீஸ் இது வருது. இதுக்கு அதிக பிரகாரம் பார்த்தீங்கன்னா, இந்த கொழுப்பு கட்டிகள் ஏன் ஃபார்ம் ஆகுது? இல்ல இரத்த கட்டிகள். பொதுவா வந்து இந்த மனம் அப்படிங்கிறது இங்க தான் வருது. அதிகப்படியான கோபத்திலேயே இருக்காங்க. அதிகப்படியான அடக்கி வைக்கப்பட்ட கோபங்கள் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, உடம்புல அதிகமான லிவர் லிவர் வந்து சரியா வேலை செய்யாது. இந்த கோபம் இருந்தா. இந்த லிவர் சரியா வேலை செய்யல அப்படின்னா, அந்த ஏன்னா லிவர் தான் வந்து கால் பிளாடர் லிவர், கால் பிளாடர் 2ம் பக்கம் பக்கம். 2ம் ஒருங்கிணைந்து தான் செயல்படும். இந்த கால் பிளாடர்ல சுரக்கக்கூடிய பித்த நீர் தான் கொழுப்ப வந்து கரைக்கும். நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல இருக்கக்கூடிய ஃபேட்ட இந்த பைல் அப்படின்னு சொல்ற பித்த நீர் தான் டைஜஸ்ட் பண்ணி சரி பண்ணும். இந்த அடை கோபங்கள் அதீத கோபங்கள் இருக்கும்போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, பித்தப்பை ஒழுங்கா வேலை செய்யாது. பித்த நீர் சரிவர சுரக்காது. அப்படிங்கிறப்போ அந்த ஃபேட் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம உடல்ல இருக்கிறதா சுத்திட்டு இருக்கும். அந்த ஃபேட்ல கொஞ்சூண்டு ஒரு கடுகு சோடோ, ஒரு கடலை பருப்பு சோடோ, அந்த ஃபர்ஸ்ட்லயே பார்த்தோமே அந்த கொரோனரி ஹார்ட் டிசீஸ்ன்னு சொல்றோமே, அந்த கொரோனரி ஆர்டரியில போயி
ஏன்னா, அது வந்து ஏற்கனவே கொஞ்சம் திக்கனிங் ஆகியிருக்கு அப்படின்னா, அது ஓட்ட சின்னதா தான் இருக்கும். இந்த இரத்த கட்டிகளோ, இல்ல கொழுப்பு கட்டிகளோ போய் அடைக்கும்போது, சடனான ஹார்ட் ஃபெயிலியர் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அடுத்தது வந்து நம்ம பார்த்தீங்கன்னா, பிபி. இது கிட்டத்தட்ட 99% எல்லாத்துக்குமே இருக்கும். இது வந்து நவீன மருத்துவத்தில இது ஒரு பெரிய பிசினஸாவே பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா, ஓரளவு அவேர்னஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிபி அப்படிங்கிறத நம்ப கண்ட்ரோல்லயே வச்சிருப்பாங்க. பிபி அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிளட் பிரஷர். அதாவது ஹார்ட் ஒரு செகண்டுக்கோ, இல்ல ஒரு நிமிஷத்துக்கோ எவ்வளவு பிளட்ட வெளிய தள்ளுது? எவ்வளவு வால்யூம் உள்ள பிளட்ட வெளிய தள்ளுது? அந்த வெளிய தள்ளுற ஸ்பீடு அதுதான் பிரஷர் அப்படி அந்த ஹார்ட்டோட பிரஷர் எவ்வளோ இருக்கு? அந்த பிளட்டோட பிரஷர் எவ்வளோ இருக்கு? அதோட வேகம் எவ்வளோ இருக்குது? அப்படின்னு சொல்றது தான் பிளட் பிரஷர் அப்படின்னு சொல்லுவோம். நார்மல் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா, 140 டூ 90 இருக்கலாம். நார்மலா. இது வந்து இவ்வளோதான் இருக்கணும்னு அவசியமும் கிடையாது. இத பத்தி அதிகமா பயந்துக்கவும் தேவையில்ல. ஏன்னா நான் சிம்பிளா புரிய வைக்கிறேன். அதாவது அவைங்க அந்த ரேஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது WHO வந்து 180 டூ 120. 180/120 வந்து இதற்கு மேல இருந்தா, இது சிவியரா கவனிக்கப்பட வேண்டியணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பிரஷர்ன்னு சொல்றது, இதன் பியூர் வந்து பார்த்தீங்கன்னா, பிளட் பிரஷர் எத டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, பியூர்லி சைக்காலஜிக்கல். இது வந்து பிரெயினோட கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். மனம் அப்படிங்கிற காரணம். அந்த மனத்துல என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு நபர் இருக்கான். அவனுக்கு இப்ப செக் பண்ணும்போது 120/80 இதுதான் நார்மல். 130, 140/90 ஓகே. ஒரு வாக்கிங் இப்போ இவனையே வந்து 1 கிலோமீட்டர் ரன்னிங் போயிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு, போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவனுக்கு பிபி எடுத்தோம் அப்படின்னா, கண்டிப்பா வெரி ஹை தான் இருக்கும். 120ங்கிறது 130, 140, 150 அந்த மாரி ஏறிதான் இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவன் ஓடும்போது ஒரு சக்தி செலவழிக்கப்பட்டது இல்லையா? அப்படிங்கிறப்போ அந்த உடம்புல இருக்கக்கூடிய அந்த சக்தி வந்து அந்த இடத்துல பற்றாக்குறையா இருக்கும் இல்லையா? அந்த பற்றாக்குறையை நிவர்த்தி பண்ண ஹார்ட் அதிகமா ஃபங்ஷன் ஆயி பிளட்ட வேகமா அந்த உறுப்புக்கு தள்ளும். ஏன்னா அங்க நீடு இருக்கு. அதனால அந்த உறுப்புக்கு தள்ளும். அப்படிங்கிறப்போ ஹார்ட் அதிகமா தானே துடிக்கும். நாம அந்த நேரத்துல உனக்கு பிபி அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்னா எந்த அளவு முட்டாள்தனமோ, அதே போல இது பிசிக்கலா நம்ம ஓடணும். அதனால சக்தி செலவழிஞ்சுச்சு. ஓகே பிபி அதிகமா இருக்குன்னு சொல்லலாம். அடுத்து ஒரு சைக்காலஜிக்கல் காரணம் சொல்றேன் பாருங்க. ஒரு ரூம்ல தனியா உட்காந்துருக்கீங்க. திடீர்னு ஒரு பாம்போ, பூச்சியோ ஏதோ ஒண்ணு உள்ள வந்துருச்சு அப்படின்னா, அத பார்த்து நம்ம மனசு படபடப்பாயி, அந்த நேரத்துலயும் உங்களுக்கு பிபி வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா வரும். இப்ப திடீர்னு போயிட்டுருக்கீங்க தனியா ஒரு ரோட்ல. திடீர்னு யாரோ குறுக்குறாங்க. பேயா இருக்குமோ?
ரவுடியா இருக்குமோ அப்படின்னு நம்ம அந்த சூழ்நிலைக்கு வந்தாலே நமக்கு பிபி அதிகமாக இருக்கும். பயம், கோபம், கவலை இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதயத்தை பிபியை பாதிக்கும். அதனால கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிறது நமக்கும் நல்லது, நம்ம உடம்புக்கும் நல்லது. இந்த பிளட் ப்ரெஷரை பற்றி பேசணும்னா நிறைய பேசிகிட்டே இருக்கலாம். ஆனால் நம்ம அதுக்கு பெருசாக முக்கியத்துவம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஹோமியோபதியிலையும் மருந்துகள் இருக்குது. நம்ம பிராணாயாமம், தியான பயிற்சி, அதிகாலை தவம் இது எல்லாமே இந்த பிபியை குறைச்சிரும். அதனால ஆரம்பத்தில் 10 பாயிண்ட் இருக்குது, 5 பாயிண்ட் எச்சா இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு மாத்திரையை சாப்பிட்டீங்கன்னா கடைசி வரைக்கும் மாத்திரை சாப்பிட்டுட்டே தான் இருக்கணும். ஒரு சின்ன மூச்சு பயிற்சியோ ஒரு தியானமோ இதெல்லாம் வந்து இந்த ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கக்கூடிய பிபிக்கு சரி பண்ணணும். ஒரு ஆழ்ந்த மூச்சு டீப் பிரீத்திங் பண்ணிங்கனாலே பிபி ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக். ஹார்ட் அட்டாக் அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா சடன் ஸ்டாப் ஹார்ட், சடன் ஸ்டாப்பேஜ் ஆஃப் ஹார்ட். ஏதோ ஒரு காரணத்தினால திடீர்னு ஹார்ட் வந்து ஸ்டாப் ஆயிடும். அதுதான் ஹார்ட் அட்டாக். இதுதான் மெஜாரிட்டி ஆஃப் ஹார்ட் டிசீஸில் நிறைய இருக்கக்கூடிய ஹார்ட் டிசீஸில் இந்த ஹார்ட் அட்டாக்ங்கிறது ரொம்ப ரொம்ப சிவியரானது. இதனால் சடனாக டெத்து கூட வரலாம். இந்த ஹார்ட் அட்டாக் அப்படின்னு என்னன்னு பார்ப்போம். அதாவது சடன்லி ஸ்டாப்பேஜ் ஆஃப் ஹார்ட் டியூ டு மெனி ரீசன்ஸ். ஏதாவது அது சொல்கிறதே பார்த்தீங்கன்னா சடனான அட்டாக் தான். சடன் ஸ்டாப்பேஜ் ஆஃப் ஹார்ட் ஏதாவது இப்போ பாம்பு கடிச்சு போச்சு இல்லை ட்ரக்ஸு அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது ஹார்ட் வந்து டக்குன்னு நின்று போயிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா சடனாக வரக்கூடிய ஒரு ஸ்ட்ரோக். இதுக்கு வந்து நிறையா காரணங்கள் இருந்தாலும் இதுலேயும் மனம்ங்கிற காரணம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்கும். நான் எனும் அகங்காரம் மேலோடும் போது இந்த ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறது வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. நான் அப்படிங்கிற ஒரு நம்ம இவ்வளோ நாளாக வாழ்ந்ததுக்குண்டான ஒரு இமேஜை பில்டப் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அது சுக்குநூறாக உடையும் போது இதற்கு மேல் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மனசு தன்னம்பிக்கை இழந்து இருக்கும்போது சடனாக வரக்கூடிய நோய் தான் ஹார்ட் அட்டாக். இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன சிம்டம் தான் அந்த ஹார்ட் அட்டாக்
ஹார்ட் அட்டாக் வரும்னு பார்த்தோம்னா, முதல்ல டயர்டா இருக்கும். களைப்பா இருக்கும். டயர்டா இருக்கும். மூச்சு வந்து டீப் பிரீத் வராது. அந்த மாரி ஷார்ட் பிரீத். குறை குறை சுவாசம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, வாமிட்டிங். வாமிட்டிங் இல்ல, குமட்டல். அடுத்தது செஸ்ட் பெயின். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, படபடப்பா இருக்கும். அடுத்தது வந்து அந்த சுய நினைவுகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா லாஸ் ஆகிட்டே இருக்கும். இதுதான் வந்து இந்த ஹார்ட் அட்டாக்கோட மெயின் சிம்டம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இதுல வந்து டெத் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன்னா இது வந்து எல்லாமே சடனா வரக்கூடிய ஒரு தொந்தரவுகள். ஆகையினால தான் இதோட டெத் ரேட் அதிகம். நம்ம இந்த இவ்வளோ டிசீஸ் இருக்கு. இதுலேருந்து நம்ம எப்படி சமாளிப்பது? இல்லை இதை வராம எப்படி தடுப்பது? கூடியமான வரைக்கும் இதயத்தை பாரமாக்காதீர்கள். இதயத்தை வந்து லேசா வச்சுக்கணும் எப்பவுமே. அகங்காரம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். 3வது, எது நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். நான் நினைப்பதுதான் நடக்க வேண்டும் என்றோ, இந்த மாதிரி விடாப்பிடியான எண்ணங்கள் எல்லாமே இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஹார்ட்டை பாதிக்கக்கூடிய மன அமைப்புகள். அடுத்து நம்ம ரெகுலரா இயற்கையா செய்யக்கூடிய மூச்சு பயிற்சி, அதிகாலை மூச்சு பயிற்சி 4 to 6. அந்த டைம்ல நல்லா டீப் பிரீத்து, ஹோல்டு அண்டு வெளியே தள்ளுறது. இந்த மாதிரி ஆழ்ந்த அதிகாலை மூச்சு பயிற்சி வந்து ஹார்ட் ப்ராப்ளம் வராம தடுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணங்கள். நல்ல மியூசிக், இதுவும் கூட ஹார்ட் ப்ராப்ளம் வராம தடுக்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரணம். மியூசிக் தெரப்பிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தெரப்பி. அதாவது ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு வைப்ரேஷன், ஒரு சவுண்ட் இருப்பது போலவே மியூசிக் தெரப்பி ஒவ்வொரு ராகத்திற்கும் ஒரு வியாதியை, அதாவது மனசை சாந்தப்படுத்திடும். தூக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு ராகம் வரும், ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு ஒரு ராகம் வரும். இதை திரும்ப திரும்ப கேட்கும் போது அந்த வைப்ரேஷன் வந்து நம்மளை ஹீல் பண்ணிடும். அடுத்த முறைகள் பார்த்தீங்கன்னா சிறிய உடற்பயிற்சிகள். ஏன்னா நம்ம லைஃப் ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பெரும்பாலும் உட்காந்துக்கிட்டே வேலை வாங்குற மாதிரி தான் இருக்கு. ஆனால் அதை குறைத்து கொண்டு ஒரு சிறிய உடற்பயிற்சிகள், இதுவும் கூட ஹார்ட் அட்டாக்கை ப்ரிவென்ட் பண்ணும். அடுத்தது உணவு முறைகள். அதிக ரிச்சான கொழுப்பு சத்து நிறைந்த உணவுகளை தவிர்ப்பது மிக மிக நல்லது. அப்படி ஹெவியா மதியம் சாப்பிட்டாலும் இரவு நேரங்களில் வந்து
சாப்பிடாம இலகுவான பழங்களோ, இல்ல ஒரு பாலோ அந்த மாரி எடுத்துக்கிட்டு லைட் ஃபுட் எடுத்துக்கிட்டு விட்டுறலாம். இதெல்லாமே கூட நம்ம ஹார்ட் அட்டாக் வராம தடுக்கிறதுக்கு முக்கியமான காரணங்களா இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மள வாழக்கூடிய இடங்கள். பெரும்பாலும் இயற்கை காத்து உள்ளே வந்து வெளிய போறதுக்கு வழி இல்லாத இடங்களில் ஹார்ட் அட்டாக் பிரச்சனைகள் வரும் வாய்ப்புகள் அதிகம். ஏர் ஃப்ளோ இருந்துகிட்டே இருக்கணும். புதிய காத்து உள்ள வரணும், பழைய காத்து வெளிய போகணும். அந்த மாரி ஏர் வென்டிலேஷன் இருக்கிற இடம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிறது இந்த ஹார்ட் அட்டாக்ல. இன்னும் காரணங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். நல்ல தூக்கம். இதுவும் சிறந்த தூக்கம் இருந்தா தூக்கமே மனிதனுடைய வரப்பிரசாதம். நல்லா தூங்குறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஹார்ட் ப்ராப்ளம் மட்டும் இல்ல. 100க்கு ஒரு 80% வியாதிகள் வருவதே தடைபட்டுரும். தூக்கம், செரிமானம், தாகம் 3மே நல்லா இருந்துச்சு அப்படின்னா, நோய் வருவதே இயற்கையாகவே தடுக்கப்படும். இவ்வளவு நேரம் இந்த சிறிய உரையை காது கொடுத்து கேட்டதற்கு மிக்க நன்றி கூறி